the missile man of India, the first citizen of India, and an inspiration to every science student. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? ஒரு சின்ன கிராமத்தில், தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திலேருந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பர்சன். அது யாருன்னு நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் சார். அவர் எடுத்து எக்ஸல் பண்ண சப்ஜெக்டில் நீங்களும் நல்ல மார்க்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ வித்வுட் வேஸ்டிங் அ சிங்கிள் மோமெண்ட். So as usual, let us begin our analysis with the reduced portions. இப்போ physicsல 11 lessons இருக்கு. அந்த 11 lessonsலயுமே கொஞ்சம் portions omit பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உங்களோட workload வந்து கம்மியா இருக்கு. So now that we know the reduced portions, let us shift our focus to the question paper pattern. So question paper pattern பார்க்கறச்சே we have 15 MCQs, 6 2 marks, 6 3 marks and 5 marks. So இதுதான் நம்மளோட pattern. Total marks வந்து 70, remaining 30 marks உங்களுக்கு practicalsலேருந்து வரப்போகுது. So now let us analyze each and every segment. Run away, I don't have to plan it. I can go change my fate, you won't understand. The first segment is MCQs. இந்த 15 marks நம்ம வாங்கணும்னா என்ன செய்யணும்? 11 lessons இருக்கு. ஒரு லெசன் பின்னாடியும் புக் பேக் questions இருக்கு. அந்த புக் பேக் questions-ஐ தரோவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா 9 marks வந்துடும். ரிமைனிங் 6 மார்க்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எதுவும் புதுசாக எதுவும் கேட்க போகிறது இல்லை. இந்த 11 லெசன்ஸில் இருக்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. அதில் இருக்கிற கான்செப்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க. சயின்ஸில் எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், நீங்கள் மெமரைஸ் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். சம்டைம்ஸ் ரேராக ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. அகெயின் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ யூ ஹவ் டன் ஃபார் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ். அதோட ஒரு ஸ்டெப் இல்லைனா ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் இட் ஆப்ஜெக்டிவ்ஸில் உங்களுக்கு வர சான்ஸ் இருக்குது. அகெயின் கோ த்ரூ த ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் கமிங் இன் த கவர்மெண்ட் பேப்பர்ஸ், தட் வில் பி யூஸ்ஃபுல். டூ யூ நோ கூட இருக்குல்ல, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸில் இருக்கிற 15 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் யூ கேன் கெட். Now let us move on to our analysis of the 2 mark questions. டோட்டலாக நம்மளுக்கு 11 lessons இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி வி ஹாவ் அ சாய்ஸ். 6 out of 9 எழுதணும்ன்றதுனால யூ கேன் லீவ் 2 lessons. ஸோ இந்த மாதிரி 2 lessons விடணும்னு வச்சு நீங்கள் 11th lesson வந்து தாராளமாக படிக்கலாம். ஏன்னா தட் இஸ் ஒன்லி தியரி இஸ் தேர், இட் இஸ் அ ஈஸி லெசன். அதுலேருந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் வர சான்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் லெசன் எடுத்து நல்லா படிச்சுக்கோங்க. அதில் வர 2 மார்க் 3 மார்க்கை நீங்கள் அட்டெம்ப் பண்ணலாம். அது தவிர வேறு ஏதாவது 2 லெசனை விட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எழுதர்ச்சே 2 மார்க்ஸ் எழுதர்ச்சே பாயிண்ட் வைஸ் எழுதணும். அண்ட் ஆல்சோ மேக் இட் லைக் 4 points. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா 2 மார்க்ஸ் தானே, நான் வந்து 2 points படிக்கிறேன் அப்படின்வாங்க. சில சமயம் கீழே வந்து ஈச் பாயிண்ட்டுக்கு ½ மார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் டைம் ஈவன் தோ யூ ஹவ் ரிட்டன் 2 points உங்களுக்கு வந்து அந்த 1 மார்க் தான் வரும். ஸோ அதை நீங்கள் படிக்கிறச்சே ஸ்மால் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கன்வே பண்ணுங்கள். 4 points படிச்சுக்கோங்க. அடுத்தது டெஃபினேஷன்ஸ், நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஃபிசிக்ஸ்னு வந்தாலே ஆப்வியஸ்லி இருக்கும். ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ் படிக்கிறச்சே ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினேஷன்ஸ் பஹேட் பண்ணுவாங்க. அதில் கூட யூனிட்ஸ் இருக்கும். அந்த டெஃபினேஷன் எந்த கான்செப்டை சொல்கிறீங்களோ அது ஆனாட்டு ஒரு யூனிட் இருக்கும். ஸோ டெஃபினேஷனுக்கு 1.5 மார்க், ½ மார்க் வந்து அந்த யூனிட்காக. அந்த நீங்கள் 3 sentences எழுதினா கூட உங்களுக்கு 1.5 மார்க்ஸ் தான் வரும். அந்த யூனிட் மறக்காமல் எழுதுங்க. So these are all the tips that I had to share as far as 2 marks were concerned. Run away, I don't have to plan it. I can go change my fate, you won't understand. So come on, let us move on to our analysis of the 3 mark questions. 3 marks க்கு வரச்சே கூட உங்களுக்கு 11 lessonsல இருந்து 2 lessons நீங்க obviously omit பண்ணலாம். Again I'm telling you, don't leave the last lesson because it has got only 2 marks and 3 marks. So இந்த 3 marksல வந்து உங்களுக்கு theory questions வரும், problems வரும். Problemsக்கு நம்ம focus பண்ணியே ஆகணும். So that is an important thing. Next வந்து உங்களுக்கு diagrams கூட இருக்கும். Circuit diagrams அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஏன்னா that also can come in 3 marks. ஸோ நீங்கள் 3 marks எழுதுறச்சே நீங்கள் என்ன பண்ணணும்னா பாயிண்ட் வைஸ் எழுதணும். அண்ட் ஃபைனலாக நீங்கள் ஏதாவது சொல்லுவீங்கல்ல, அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குல்ல, அதை நீங்கள் ஹைலைட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த சர்க்கியூட் டயக்ராம்ஸ்லாம் வரையறச்சு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்வாங்கன்னா அந்த ஆரோ மார்க்கே போடாமல் விட்டுடுவாங்க. ஸோ the way in which that whole process is flowing, the parts that are there that has to be marked and arrows are very important, and final unit or the equations that are there அது கூட ரொம்ப முக்கியம். 3 marksல next என்ன வரும்னா ப்ராப்பர்ட்டிஸ் questions வரும். நிறைய பேர் அதே மாதிரி தான் 3 மார்க்ஸ் தானே 3 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கிறேன்னு விட்டுடுவாங்க. சில கொஷின் பேப்பர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 6 பாயிண்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க 3 மார்க்ஸ்க்கே. நான் 2 மார்க்ஸ்க்கு சொன்னல எப்படி ½ மார்க் அலோகேட் பண்ணுவாங்கன்னு. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கிறச்சே மேக் இட் அ பாயிண்ட் டு ரீட் 6 பாயிண்ட்ஸ். not 3. So 3 marks னு வரச்சே ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, தியரி क्वेश्चनா இருந்தாலும் சரி, டயகிராம்ஸா இருந்தாலும் சரி, நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க கவர் பண்றீங்களா பாருங்க. ஏன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்மால் திங்ஸ் நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. சோ இதெல்லாம் மைண்ட்ல வச்சு நல்லா தரோவா 3 மார்க்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க.
So let us go to the next step, that is the 5 marks. இப்போ 5 marks பார்க்கறச்சே உங்களுக்கு internal choice-ஆ வருது. So 5 mark questions எப்படிலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று derivations இருக்கும், இல்லைன்னா theory questions இருக்கும், problems இருக்கும், circuit diagrams இருக்கும். So இதெல்லாம் தான் 4 types of questions that you are going to get. இப்போ நீங்கள் fag end of the year வந்ததுனால முக்கால்வாசி எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த தியரி கொஷின்ஸை திருப்பி படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் கூட உங்களுக்கு என்ன க்ளூனா எக்ஸாம் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர்ஸில் என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த கொஷின்ஸை உங்களுக்கு நல்லா தெரியுமான்றதை செக் பண்ணுங்கள். ஆல்சோ கோ டு த கொஷின் பேப்பர்ஸ் விச் ஆர் given in your school and various district level. அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செக் whether you know. ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து ரொம்ப முக்கியங்க இந்த தியரி கொஷினில். அதுக்குன்னு வந்து 1 மார்க் அலாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபைனல் ஈக்குவேஷனை தரோவாக படிங்க. ஒரு ஆன்சர் எடுத்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் படிக்கணும், ரொம்ப முக்கியம் அது. ஸோ தெர் ஆர் ஆன்சர்ஸ் விச் ஹேவ் த வெக்டர் குவான்டிட்டிஸ். அப்போ வெக்டர் சிம்பிள் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடணும் அண்ட் யூனிட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இதுக்கு இந்த வெக்டர் சிம்பிள்ஸ் அந்த ஈக்குவேஷன் அதெல்லாம் நீங்கள் சரியாக எழுதலைன்னா சில பேர் வந்து அந்த ஹோல் இதுக்கு கட் பண்ணிடுவாங்க மார்க்ஸ். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எடுக்கறச்சு பி கேர்ஃபுல் அண்ட் லேர்ன் ஆல் த சிம்பிள்ஸ் ஆல்சோ கரெக்ட்லி. ஸோ லெட் us move on to the next segment, that is diagram questions. For example, half wave, full wave, rectifier இருக்கு, Van de Graaff is there. ஸோ இதெல்லாம் வந்து diagrams வரும். ஸோ அந்த டயக்ராம்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தியரி எழுதுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி அந்த டயக்ராம்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். And as I told you, this Van de Graaff and rectifier, no, it has come in the recent question paper. So these questions are definitely important. நீங்கள் அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதில் 5 points நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா principle, construction, working, uses and diagram. So these are the 5 things you have to keep in mind when you attempt these type of answers. ஏன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு மார்க் இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக பண்ணாதான் அந்த ஃபுல் 5 மார்க்ஸ் உங்களால் வாங்க முடியும். So physicsனு வரைச்சே the one thing that every student will find hard என்னன்னா அது வந்து ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு எங்கே இருக்குன்னா ஃபுல் கொஷின் பேப்பரில் இருக்குங்க, எங்கே பார்த்தாலும் ப்ராப்ளம் தான். ஆனால் நம்ம அது ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டாப் டெக்னிக்ஸில் ரொம்ப எஃபெக்டிவான டெக்னிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஒரு ப்ராப்ளமை பார்த்தானா அந்த ப்ராப்ளமை நல்லா படிங்க. படித்த உடனே அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. ஃபோர்ஸ், எனர்ஜி, அந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்து நீங்கள் அந்த வேர்ட்ஸை எழுதி அதுக்கு என்ன யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு எழுதுங்க. ஏன் இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அது எழுதின உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஓ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகும். அந்த கொஷினை திருப்பி படிங்க. So second time நீங்கள் படிக்கிறச்சே already you know the terms that are used in the question. So when you read it twice, so இந்த ப்ராப்ளம் வந்து எந்த லெசன்லேருந்து வந்ததுன்னு உங்களால் அந்த கனெக்ஷன் கொண்டு வர முடியும். அந்த கனெக்ஷன் வந்த உடனே ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும். The second important tip that I would like to share with regard to problems என்னன்னா அது வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சம்ஸ் கற்றுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸி இல்லையா, நீங்களாக தான் அதை ஒர்க் அவுட் பண்ணணுன்றது இல்லை. லேர்ன் த எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் விச் ஆர் சால்வ்ட் இன் த புக். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கை கொடுக்கும். அதுதான் நிறைய தடவை வருது. And the third and final tip that I would like to tell is go through the question papers. Question papersல எதெல்லாம் வந்திருக்கு, இது வந்து ஒரு எக்ஸாக்டாக இதுதான் வரும்னு சொல்ல முடியாது, ஆனால் இது வந்து ஹிட் ஆர் மிஸ் அப்படின்ற மாதிரி. அது வந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்க்கலாம், அதே உங்களுக்கு அந்த பேட்டர்னில் வந்தது இல்லை அந்த லெசன்லேருந்து வந்ததுன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ப்ராப்ளம்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், சொல்யூஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சொல்யூஷனில் வந்து யூனிட்ஸ் போடணுன்றதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்து ப்ராப்ளமாகவே இருக்காதுங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த மார்க்ஸ் வாங்க. ஃபைனலாக I would like to wind up by giving 1 or 2 tips. என்னன்னா ப்ராப்ளம்ஸை வந்து ஒரு பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் டிப் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்த உடனே அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை பார்க்காதீங்க. ஏன்னா அதில் வந்து 9 உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும், 6 வந்து தெரியாமல் இருக்கும். பசங்கள்லாம் என்ன நினைப்பீங்கன்னா ஐயோ எனக்கு 6 தெரியலையேன்னு. அது ஆஃப்டர் ஆல் 6 மார்க்ஸ் தானே. நீங்கள் ரிவர்ஸ் ஆர்டரில் எடுத்து பாருங்கள், டீட்டெயில் ஆன்சரை எடுத்து பாருங்கள். பார்க்கறச்சி உங்களுக்கு ஓகே நான் இதெல்லாம் சாய்ஸில் விடலாம், எனக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் இருக்குன்றது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அப்போ உங்களுக்கு சாய்ஸ் இருக்கிறச்சி உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க்கும் மிஸ் பண்ணலன்ற கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் பேப்பர் அப்ரோச் பண்ணுறச்சி யூ வில் கிவ் யுவர் பெஸ்ட். ஸோ follow all these tips and be benefited and score excellent marks. அடுத்தது பேசுறது உங்களை பற்றியாக தான் இருக்கணும். So if you like this video, give it a thumbs up, share it with all your friends and let it be an inspiration for you to read physics very nicely and come out in flying colors, and give in the comments below like which tip you found very useful. And finally, if you have not subscribed to the channel, please go ahead and subscribe and be benefited by the wonderful content that we give you here. Thank you. All the best for your exams. Jai Sai Ram.